நம்மள பல பேர் இதை செஞ்சிருப்போம். தேவையே இல்லாம ஒரு சின்ன விஷயத்த கூட ரொம்ப பெருசா விளக்கிக்கிட்டே இருப்போம். இது ஏன் நடக்குது? இது சும்மா நம்மளோட கேரக்டரா, இல்ல இதுக்கு பின்னாடி ஏதாவது ஆழமான உளவியல் காரணங்கள் இருக்கா? வாங்க ஒரு நிபுணரோட பார்வையில இந்த பழக்கத்தோட ஆணிவேர் வரைக்கும் போய் பார்க்கலாம். என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஏன் ஒரு குறிப்பிட்ட ட்ரெஸ்ஸை தேர்ந்தெடுத்தீங்கன்னு யாராவது கேட்டா அதுக்கு ஒரு பெரிய கதை சொல்லியிருப்போம். இல்லனா ஒரு மீட்டிங்க்கு ஏன் 2 நிமிஷம் லேட்டா வந்தீங்கன்னு ஒரு 10 நிமிஷம் விளக்கம் கொடுத்திருப்போம். நீங்க அப்படி செஞ்சிருந்தா கவலைப்படாதீங்க, இது ரொம்ப ரொம்ப பொதுவான ஒரு விஷயம்தான். முதல்ல ஒன்னு புரிஞ்சுக்கணும், இந்த பழக்கங்கிறது சும்மா அதிகமா பேசுறது மட்டும் இல்ல. உளவியல் ரீதியா பார்த்தா இது ரொம்ப ஆழமா வேரூன்றிய ஒரு தற்காப்பு பழக்கம். அதாவது மத்தவங்க நம்மள தப்பா புரிஞ்சுக்க கூடாதுன்னு நம்ம மூளை நமக்கே தெரியாம உருவாக்குன ஒரு பாதுகாப்பு வழிமுறை அது. சோ இது ஒரு குறைபாடும் இல்ல, அது ஒரு புத்திசாலித்தனமான உத்தி. இங்க ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, நம்ம பயன்படுத்துற ஒவ்வொரு கூடுதல் வார்த்தையும் ஒரு கேடய மாதிரி செயல்படுது. உங்களுடைய எண்ணங்கள் தப்பா போயிடக்கூடாது, நீங்க சொல்றதால யாரும் கஷ்டப்படக்கூடாதுன்னு இந்த வார்த்தைகளை வச்ச ஒரு பாதுகாப்பு கவசத்தை நீங்களே உருவாக்கிக்கிறீங்க. குறிப்பா உங்க உணர்ச்சிகளை அதிகமா வெளியே காட்டிக்காம உங்களுக்குள்ளேயே வச்சுக்கிறவரா இருந்தா இது உங்களுக்கு ரொம்பவே பொருந்தும். சரி, இந்த தற்காப்பு பழக்கம் எல்லாம் சரிதான். ஆனா இது எங்க இருந்து தான் ஆரம்பிக்குது? இதோட மூல காரணத்தை நம்ம தேடி போனோம்னா அது நம்மள நேரா நம்மளோட குழந்தை பருவத்துக்கு தான் கூட்டிட்டு போகும். உளவியலாளர்கள் இத ஈஸி சைல்டு, அதாவது சுலபமான குழந்தை அப்படின்ற ஒரு கான்செப்டோட இணைக்கிறாங்க. சின்ன வயசுல உங்களை இவ ரொம்ப நல்ல பையன், எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டான், இல்லனா இந்த பொண்ணு ஒரு பிரச்சனையும் பண்ணாது அப்படின்னு எல்லாரும் பாராட்டியிருக்காங்களா? அப்படின்னா உங்களை சுத்தி இருந்த பெரியவங்களோட மன அழுத்தத்தையும் சின்ன சின்ன உணர்ச்சி மாற்றங்களையும் கூட நீங்க ரொம்ப ஆழமா உணர்ந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால நாம யாருக்கும் ஒரு பாரமா இருந்துடக்கூடாது, நம்மால எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப கவனமா கையாள பழகிருப்பீங்க. அந்த பழக்கம்தான் இன்னைக்கும் உங்க கூடவே வருது. இதுக்கு உளவியல்ல பெற்றோர் மயமாக்கல்னு ஒரு வார்த்தை இருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு குழந்தை தன்னோட உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அது மத்தவங்களோட உணர்ச்சிகளுக்கு பொறுப்பேத்துக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்படுறது. உங்க உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கிடைக்காதப்போ நீங்க ஒரு முக்கியமான பாடத்தை கத்துக்கிறீங்க. நாம பாதுகாப்பா இருக்கணும்னா மத்தவங்க நம்மள முழுசா எந்த தப்பும் இல்லாம புரிஞ்சுக்கணும். இந்த பழக்கத்துக்கு இன்னொரு ரொம்ப ஆழமான உணர்ச்சி பூர்வமான காரணமும் இருக்கு. அது என்னன்னா, நம்மள யாரும் கண்டுக்காம விட்டுடுவாங்களோ இல்ல நம்மள கைவிட்டுடுவாங்களோன்ற ஒரு விதமான பயம்தான். இத நிராகரிப்பு உணர்திறன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வாழ்க்கையில நீங்க யாருக்குமே முதல் தேர்வா இருந்ததில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்குள்ள இருந்தா உங்க மூளை மத்தவங்களோட சின்ன சின்ன அசைவுகளையும் ரொம்ப தீவிரமா கவனிக்க பழகி இருக்கும். ஒருத்தரோட குரல் மாறுறது, பேசுறதுல ஒரு சின்ன கேப் விடுறது, முகத்துல தெரியற சின்ன மாற்றம், இது எல்லாமச்சே அவங்க நம்மள ஒதுக்க போறாங்களோன்னு உங்க மூளை பயப்பட ஆரம்பிச்சிட்டோம். அதனாலதான் நீங்க அளவுக்கு அதிகமா விளக்குறீங்க. உங்க இலக்கு என்னன்னா, நிறைய தகவல்களை கொடுத்து உங்களை யாருமே ஒதுக்கி வைக்க முடியாத ஒரு முக்கியமான நபரா மாத்திக்கிறது. ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கிற ஆழமான பயம் என்ன தெரியுமா? ஒருத்தரோட வாழ்க்கையில நாம ஒரு தற்காலிகமான நபரா இருந்துடுவோமோ, நம்மள சுலபமா மாத்திடுவாங்களோங்கிற பயம்தான் அது. அளவுக்கு அதிகமா விளக்குறதுங்கிறது உங்க மூளை சூழ்நிலைய மறுபடியும் தன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றதுக்கான ஒரு வழி. இது உங்க நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்த உதவுற ஒரு மனரீதியான வேலை. இப்போ ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோங்களேன். வாழ்க்கை ரொம்ப குழப்பமா இருக்கும்போது சிலர் வீட்டை ரொம்ப சுத்தமா வச்சுப்பாங்க இல்லையா? ஏன்னா அது அவங்களுக்கு ஒரு கண்ட்ரோல் இருக்கிற உணர்வை கொடுக்கும். அதே மாதிரிதான் நீங்க வார்த்தைகளை பயன்படுத்தி உங்களை சுத்தி இருக்கிற சமூக சூழலை ஒழுங்குபடுத்த முயற்சி பண்றீங்க. ஒரு உரையாடல்ல மறைஞ்சிருக்கிற மன அழுத்தத்தையும் பதற்றத்தையும் குறைக்க உங்க மூளை போராடுது. சுருக்கமா சொல்லணும்னா, உங்க மனசு எந்த விதமான குழப்பமான தப்பான புரிதல்களும் இல்லாத ஒரு கிளீனான சோஷியல் ஸ்பேஸை உருவாக்க முயற்சி பண்ணுது. இந்த வேலையை நீங்க செஞ்சு முடிக்கும்போது, சரி நம்மால முடிஞ்சதை செஞ்சுட்டோம், எல்லாம் இப்ப சரியா இருக்கு அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு அமைதியான நிம்மதி கிடைக்குது. இப்போ நாம ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கோம். இவ்ளோ நேரம் பார்த்த இந்த பழக்கத்தை ஒரு பலவீனமாவோ ஒரு குறையாவோ பார்க்காம அது இத்தனை நாளா உங்களை பாதுகாக்கிறதுக்காக உருவான ஒரு சிறந்த தற்காப்பு திறனை புரிஞ்சுக்கிறது தான் முதல் படி. ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த திறன் இப்போ உங்களுக்கு அதே வழியில தேவைப்படாம இருக்கலாம். இந்த வரிய நல்ல மனசுல வச்சுக்கோங்க. ஒரு உரையாடல்லையோ இல்ல ஒரு உறவுலையோ உங்களுக்கான இடத்தை நிரூபிக்க நீங்க ஒரு மல அளவுக்கு காரணங்களையும் சாக்கு போக்குகளையும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. நீங்க அங்க இருக்கீங்க என்பதே போதுமானது. இந்த உண்மையை நீங்க உணர்றதுதான் மாற்றத்துக்கான முதல் படி. சரி,
இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா எப்படி வெளியே வர்றது? 3 சிம்பிளான ஸ்டெப்ஸ் தான். முதல்ல நீங்க இப்படி செய்றீங்கன்னு உங்களை நீங்களே திட்டிக்காம வெறுமனே அதை ஏத்துக்கோங்க. ஓகே, நான் எப்படி செய்யறேன். ரெண்டாவது, ஏதாவது விளக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு செகண்ட் நிறுத்துங்க, ஒரு சின்ன பிரேக் எடுங்க. மூணாவது, அந்த சாக்கு போக்குகள் சொல்ற சுமைய கைவிட உங்களுக்கு நீங்களே அன்பா அனுமதி கொடுங்க. இந்த பழக்கத்துக்கு பின்னாடி இவ்ளோ விஷயம் இருக்கான்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டு, ஓகே நான் என்ன நியாயப்படுத்திக்க வேண்டிய அவசியமே இல்ல அப்படின்னு உணர்ற அந்த ஒரு கணம், அப்பா, அந்த ஒரு கணத்துல கிடைக்கிற நிம்மதியும் சுய ஏற்பும் உண்மையிலேயே ரொம்ப வலுது. ஒரு பெரிய பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி இருக்கும். இந்த பகுப்பாய்வே ஒரு கேள்வியோடு முடிக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்க கொடுக்குற ஒவ்வொரு விளக்கத்தையும் போலவே உங்க மௌனமும் ரொம்ப மதிப்பு மிக்கதா இருந்தா எப்படி இருக்கும்னு எனக்காவது யோசிச்சிருக்கீங்களா? சில நேரங்கள்ல அமைதியா இருக்கிறது தான் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பதிலா இருக்க முடியும். யோசிச்சு பாருங்க.